அஸ்ஸலாமு அலைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு உதவியாளர் இருக்கிறார். என்னுடைய உதவியாளர் இவர்தான் என்றார்கள். அவருடைய பெயர் தான் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் 594 ஆண்டு மக்கா நகரில் பிறந்தார். இவருடைய இளமை வயதிலிருந்து வலிமை மற்றும் வீரத்திற்காக இவர் அறியப்பட்டார். 618 ஆண்டு ஹிஜ்ரத்திற்கு 8 ஆண்டுகளுக்கு முன்னர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணந்தார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை அதன் ஆரம்ப கட்டத்தில் இருந்து ஏற்றுக்கொண்டார்கள். பத்ர் போர்க்களத்தில் முன்னணியில் நின்று பல குறைஷி தலைவர்களை வீழ்த்தினார்கள். உஹத் போரின் போது நபி அவர்கள் இவரை முன்னணி வரிசையில் நிறுத்தினார்கள். இவர் காயமடைந்தும் தளராது போராடினார். ஹுனைன் போரில் ஆரம்பத்தில் முஸ்லிம்கள் குழப்பத்தில் ஆழ்ந்த போது குதிரை படையினரை வழிநடாத்தி நிலை நிறுத்தினார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிருடன் இருக்கும் போது சுவர்க்கத்தை நோக்கி நன்மாராயம் கூறப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்திற்கு பின்பு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் ரதா போர்களில் தளபதியாக பணியாற்றினார்கள். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் பாரசீகத்தை நோக்கிய படையெடுப்புகளில் தளபதியாக செயலாற்றினார். கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட பின் ஏற்பட்ட அரசியல் பதற்றங்களில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் சேர்ந்து கலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் படைக்கு எதிராக நின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பை உணர்ந்த போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆறத் தழுவி தனது சகோதரத்துவத்தை முன்வைத்தார்கள். தனது 62 வயதில் 656 ஆண்டு ஹிஜ்ரி 35 ஆண்டு போர்க்களத்தில் இருந்து வெளியேறி செல்லும் சமயம் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அப்போது இவர் கூறிய கடைசி வார்த்தை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சக்தியும் ஆற்றலும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை. இதுதான் சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். இது மாதிரி இஸ்லாத்திற்காக பாடுபட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை சுருக்கத்தையும் பார்க்கறதுக்கு நம்மளுடைய வாய்ஸ் ஆஃப் ப்ராஃபிக் யூடியூப் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.